ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹஸ்பண்ட் சமையல். வத்தக்குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஆனால் நம்ம வத்தக்குழம்புன்ற பேரில் இப்போ புளிக்குழம்பு தாங்க சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரிஜினல் வத்தக்குழம்பு நமக்கு கிடைக்கிறதில்ல. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றது யாருக்குமே தெரியலை. ஆனால் என் ஹஸ்பண்ட் கையால் நான் வத்தக்குழம்பு சாப்பிட்டேன். அது எங்கள் பாட்டி எனக்கு சின்ன வயசில் செஞ்சு கொடுத்த வத்தக்குழம்பு ஃபீலாக அப்படியே இருந்துச்சுங்க. அதில் அவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சி செஞ்சாருன்னே தெரியல. எக்ஸாக்டான டேஸ்ட்டோடு எனக்கு கிடச்சது. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் அந்த வத்தக்குழம்பு எப்படி பண்ணலான்றதை கற்றுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வத்தக்குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்களா? ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வத்தக்குழம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். 100 ml நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கை எடுத்துக்கோங்க. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெருங்காயம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அதுக்கப்புறம் வெல்லம் ஒரு 2 கட்டி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு 10 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 150 கிராம் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில், ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து. இது தாங்க நம்மளுக்கு வத்தக்குழம்புக்கு தேவையான பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லா பொருளையும் நம்ம வறுத்து தேவையானதை அரைச்சிட்டு வதக்கி அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வத்தக்குழம்பு பொடிக்கு நம்ம என்னென்ன தேவையோ அதை வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ உளுந்து, பாசிப்பருப்பு, எள், இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க. கருகிரவும் கூடாது, ரொம்ப பச்சையாகவே இருந்துடக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வருங்க. பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலர் வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சீரகம், சோம்பு, மிளகு, இது 3த்தையும் போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா இதையும் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் சட்டியில் லைட்டாக வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா பொறுமையாக செய்யுங்க. இந்த பவுட்ரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு வறுத்தலாம். கடலைப்பருப்பு அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் அதோட தனியாவையும் சேர்த்துக்கோங்க. இது 2த்தையும் நம்ம ஒன்றாவே போட்டு நம்ம வறுத்தரலாம். ஸோ இதையும் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். கருத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கசக்கிருங்க. கசக்குது அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டே இருக்காது. ஸோ நம்ம இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு நம்ம செய்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு காஞ்ச வரமிளகா 10 அப்படியே இதில் அந்த ஹீட்லேயே நம்ம போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெந்தயம் போட்டுக்கோங்க. பாதி வெந்தயம் மட்டும் போட்டுக்கோங்க. மீதத்தை நம்ம குழம்பு செய்கிறப்ப போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துலையே நம்ம பெருங்காயத்தையும் இதோடய வறுத்து எடுத்துருங்க. ஸோ பவுட்ரு பண்ணுறப்பே நம்ம என்ன பண்ணிடலாம், பெருங்காயம் வறுத்துடலாம். ஸோ இந்த பெருங்காயத்தோட ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் குழம்புக்கு அவ்வளோ ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலையை அந்த ஹீட்லேயே போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சாச்சு. இப்போது வதக்கி அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா செய்ய போகிறோம். ஸோ வெங்காயம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் பாதி வெங்காயத்தை இப்போ யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பூண்டு பாதி பூண்டை இப்போ யூஸ் பண்ணிடுங்க.
திரும்பி இருக்கிற பூண்டு வெங்காயம் அது எல்லாத்தையும் நம்ம குழம்பு செய்கிறப்ப செஞ்சுக்கலாம். இப்போது பாதி வெங்காயம், சின்ன வெங்காயம், பாதி பூண்டு போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுங்க. எல்லா பெரிய வெங்காயத்தையும் இங்கேயே போட்டுடலாம். அதே மாதிரி 2 பச்சை மிளகாவும் இந்த இடத்துலையே போட்டுருங்க. ஸோ 3 பெரிய வெங்காயத்தையும் நான் என்ன பண்ணுறேன், நல்லா வதக்கி அரைக்க போகிறோம். இதோட தக்காளி சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி 3 தக்காளி 2 தக்காளி எடுத்துருந்தோம். 2 தக்காளியுமே இங்கே போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்யலாமா? அந்த எண்ணெய், நல்லெண்ணெய் ரிமைனிங் இருக்கிற எல்லா நல்லெண்ணையும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் வச்சுட்டு மீத எண்ணெயை அப்படியே ஊற்றிடுங்க. ரிமைனிங் இருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம், ரிமைனிங் இருக்கிற பூண்டு இதெல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். குழம்பு செய்கிறதுக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு அப்படியே அதில் போட்டுருங்க. அது லைட்டாக அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மசாலா அரைச்சி வச்சுருக்கிறது, தக்காளி வெங்காயம் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இந்த இடத்துல சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், செம. ஸோ இதை அப்படியே நம்ம மிக்சியில் லைட்டாக நம்ம அலசி ஊற்றணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வரும், இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த இடத்துல நம்ம தேவையான மஞ்சத்தூள் இதில் கொஞ்சோன்னு போட்டுட்டு நம்ம லைட்டாக கொதிக்க விடலாங்க. இன்னும் புளி ஊற்றலை, லைட்டாக கொதித்து வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்கிற புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பை இந்த இடத்துல சேர்த்துருங்க. இப்போ அது நல்லா கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். அந்த ஸ்டேஜில் ரிமைனிங் இருக்கிற எல்லா எண்ணெயுமே அதில் ஊற்றிடுங்க. சரிங்களா? நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இது நல்லா இன்னும் கொஞ்சம் கொதித்து அந்த எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்கும். மேலே வர 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 அது அப்படியே அல்வா பதத்துக்கு அது மாறும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சிம்மில் வச்சு அது நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டு கடுகு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் நிறையா இருந்தாலும் தப்பு இல்லை. சரிங்களா? இதோட மனம் சூப்பராக இருக்கும். அதாவது கடுகோட மனம் கடைசியாக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் அந்த குழம்புக்கு அப்படியே இறங்கும். சரிங்களா? லாஸ்ட்டாக தாளித்து நம்ம மேலாப்பில் ஊற்றிட்டு அதை அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதை திறக்க வேண்டாம். திறந்ததுக்கப்புறமா அதை லைட்டாக கிளறி விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கும்பகோணத்து ஸ்டைலில் இருக்கிற ஒரு வத்த குழம்பு நம்மளுக்கு கிடைக்கும். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை நான் கரண்டியில் எடுக்கிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதோட கன்சிஸ்டன்சி இதுதான், அதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், அந்த கரண்டியில் கூட அது ஒட்டலை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் இதுக்கு ஒரு ஸ்பூனுக்கு நமக்கு ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க. ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா போதும், ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். சரிங்களா? ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு இதை எவ்வளோ பொறுமையாக செய்கிறீங்களோ அவ்வளோ இது டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட வத்த குழம்பு. நம்ம வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாங்களா? என் ஹஸ்பண்ட் கையால் ப்ரிப்பேர் பண்ண வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே ஒரிஜினல் வத்த குழம்பு ஃபீல் கிடைக்கிது பாருங்கள். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோடு நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.